இன்னைக்குதான் மாநில சுயாட்சி தொடர்பாகவும் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது குறித்தும் தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரு உரையாடலை தொடங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் மூலமாக ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வேண்டுகோளுக்கு பதிலளித்து கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் கூட்டாட்சி என்பது வெறும் அரசியல் கோரிக்கை அல்ல, அது நமது அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்று தெரிவித்துள்ள சித்தராமையா, தமிழக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் கர்நாடக மாநில அரசு ஆக்கப்பூர்வமான ஆதரவை அளிக்கும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்து விவாதிக்கவும், கூட்டாட்சி தத்துவத்தில் சமநிலையை மீட்டெடுக்கவும் மாநிலங்களுக்கு இடையே ஒரு கவுன்சில் போன்ற ஒரு வலுவான தளத்தை மத்திய அரசு அமைத்து தர வேண்டும் என நாம் அனைவரும் இணைந்து வலியுறுத்துவோம் என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளில் கர்நாடக மாநில அரசும் ஆக்கப்பூர்வமான ஆதரவை தமிழக முதல்வரின் முயற்சிக்கு தர தயாராக இருக்கிறது என்ற உறுதியையும் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த கூட்டத்தொடரில் இந்த தீர்மானத்தை அனைத்து மாநிலங்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலமாக அனுப்பியிருந்தார். மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிப்பது குறித்து ஒரு தேசிய அளவில் ஒரு உரையாடலை தொடங்கி அதன் மூலமாக மாநில சுயாட்சியை மீட்பது மற்றும் அதிக அதிகாரங்களை பெறுவது, நிதி ஒதுக்கீட்டில் மாநிலங்களுக்கான உரிமையை கேட்பது ஆகியவை குறித்து அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது போன்ற முயற்சிகளுக்கு கர்நாடக மாநில அரசு எப்போதும் உறுதுணையாக தமிழக அரசுக்கு இருக்கும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இன்று எழுதியுள்ள அந்த கடிதம் மூலமாக உறுதி தெரிவித்திருக்கிறார். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி.